ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. இன்றைக்கி வாங்க நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு எக்கு, அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, பெப்பர் பொடி, உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, இது எல்லாமே நம்ம போட்டு ஒரு பேட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கணும். அந்த ஃப்ளேவர் பாருங்கள், கலர் பாருங்கள். ஸோ கட்டி இல்லாமல் நம்ம கலக்கின பிறகு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இது இந்த ஃப்ரை பண்ணி இந்த மசாலாவுக்கு வந்து தென் இதில் மீல் மேக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மீல் மேக்கரில் இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த மீல் மேக்கரை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா நம்ம போட்டாச்சு. இதோ இப்படி நம்ம கிளறி விட்டோம்னாலே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருந்தாலே தெரியும். சரி, ஓகே, நல்ல மசாலா வந்து நல்ல கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை. கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கிடையில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா 2 பேருமே வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க பெட்ரூமுக்கு வந்து. அதுக்கு இடையில பார்க்க போனால் முட்டைக்கார் வந்துட்டார். நான் ரெகுலராக இவங்கக்கிட்ட தான் முட்டை வந்து மொத்தமாகவே வாங்கி வச்சுப்பேன், வீக்லி ஒன்ஸு. நம்ம மீல் மேக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பசங்க வந்து அந்த ஸ்டிக்கரை இஷானியை வந்து அம்மா பாருங்கன்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தான். நானும் அதையும்